இருக்கிறீங்க. கர்த்தரை கண்டடி சமயத்தில் நாங்கள் கண்டடி சமயத்தில் அவரை தேடும் போது, அவரை நோக்கி கூடும்போது, எங்களுக்கு கர்த்தரை நோக்கி கூடும்போது எங்களுக்கு அடைக்கலாமா இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு பலனா இருக்கிறீங்க, ஆபத்துக்கு அனுகுணமான துணையா இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த ஆபத்து காலத்தில் நீங்க எங்களுக்கு அனுகுணமான துணையா இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. சோத்ரா மாலையூ சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை என் வாழ்விலே தருபவரே. சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை என் வாழ்விலே தருபவரே. குறையில்லையே குறையில்லையே உம்மை தேடும் என் வாழ்க்கையில் குறையில்லையே 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 உம்மை தேடும் என் வாழ்க்கையில் குறையில்லையே. சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை என் வாழ்விலே தருபவரே. சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை என் வாழ்விலே தருபவரே. குறையில்லையே குறையில்லையே உம்மை தேடும் என் வாழ்க்கையில் குறையில்லையே. மாறாவின் வாழ்வு மதுரமாகுமே, கல்யாண வாழ்வு இனிமையாகுமே. மாறாவின் வாழ்க்கை மதுரமாகுமே, இருளின் வாழ்க்கை வெளிச்சமாகுமே. குறையில்லையே குறையில்லையே உம்மை தேடும் என் வாழ்க்கையில் குறையில்லையே 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 உம்மை தேடும் என் வாழ்க்கையில் குறையில்லையே. சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை என் வாழ்விலே தருபவரே. சம்பூர்ணமான சம்பூர்ணமான ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில தாங்கப்பா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையா இருக்கிறீங்களே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறீங்களே. கர்த்தரை நோக்கி கூடும்போது நீர் எங்களுக்கு பலனா இருக்கிறீங்கப்பா. அதுவே நம்ம தைரியமா சாட்சி சொல்ல முடியாதவரே, நீர் எங்களுக்கு அனுகூலமான துணை, ஆபத்து காலத்தில் எங்களுக்கு பலனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓராவா ஹாத்தாடா சகதாடா. ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா. பாழான வாழ்வை புதிதாகுமே, கரடான வாழ்க்கை நேராகுமே. குறையில்லையே குறையில்லையே உம்மை தேடும் என் வாழ்க்கை குறையில்லையே. சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை என் வாழ்விலே தருபவரே. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே சம்பூர்ணமான ஆசீர்வாதம் எங்களை வாழ்க்கையில் தாருங்கள். அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலை வேளைக்கு சபையாரையும் வரவேற்கிறோம். ஆன்லைன் பார்த்து உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் ஒரு சில பாடலை பாடுறதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்துட்டு அப்படி நம்ம பாடல் வேலை கொடுக்கலாம். அபூக் 2:3 வாசிக்கலாமா? குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விலகும், அதை பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு,
அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயம் வரும், அது தாமதித்தாலும் அது நல்லதாக வரும். ஹல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்காக இருக்கும். ஹல்லேலூயா. அது நிச்சயம் சொல்லுவார், குறித்தி கால உங்களுடைய தரிசனம், அவர் வைக்கப்பட்ட தரிசனம் அது முடிவிலே விளங்கும், கண்டிப்பாக விளங்கும். வசனத்தை உறுதியாக அந்த கால வேலை ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை உறுதியாக பெற்றுங்க. உங்கள் தரிசனத்தை சாவலை, உங்கள் தரிசனம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே ஆகும். என்ன சரி, சில பாடலை பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எனக்கு தெரிஞ்ச பாடல், விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசித்தால் பாடலாம். Thank you Jesus, thank you அப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. பாட, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி. விசுவாசமா பாடலாமா? அந்த காலை வேலை எல்லா காரியம் அது உங்களுக்கு விட்டு வைக்கிற தரிசனங்கள் குறித்த நேரத்தை அது விளங்கும். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. ஹல்லேலூயா ரபாசக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் சீக்கிரத்தில் நிறைவேறும்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு சொல்லிக்கிற வசனத்தின்படியே குறித்த காலத்தில் இருக்கிற தரிசனங்கள் நிறைவேற போறதுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா ரபடடட ரபடகடட மல்மன கதடா. ஓஹோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் விசுவாசியை பதறாதே. ஓ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர்
அவரை கண்ட சமத்தில் தேடுங்கள். அவரை சமீபமாயிருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரே நோக்கி கூப்பிடும் போது அவரே நமக்கு அடைக்கலமான அடைக்கலமும் பலனமா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். அதை தைரியமா சாட்சி சொல்லும் போது நீங்க ஆண்டவரை கூப்பிடும் போது அவர்களுக்கு அடைக்கலமா துணையா இருந்தார்ல, அடைக்கலமான பலனா இருந்தார்ல, ஆபத்து காலத்து துணையா இருந்தார்ல, சாட்சி சொல்ல முடியல. தைரியம் ஆண்டவரே நாங்க கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனா நீங்க இருந்தீங்க. நாங்க கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு பலன் கொண்ட நேரத்தில் எங்களுக்கு பலனா இருந்தீங்க, எங்களுக்கு தைரியமா இருந்தீங்க. ஓ ரகா துடபட சகல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனுதினம் இளைப்பால் இடத்துல இளைப்பால் ஒன்று இடம் உண்டு, அது தேவனுடைய உள்ளத்தில் அருகில் இருக்கிறது. ஓ ரகரா பாவம் தொந்தரவு செய்ய இடம் ஒன்று, அது பாவம் இல்லாத தெளிவான ஒரு இடம் ஒன்று, அது தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அணிது இனிமையான ஆறுதல் அளிக்கக்கூடிய இடம் உண்டு, அது தேவனுடைய உள்ளத்தில் அருகில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சகரை சந்திக்க ஒரு இடம் உண்டு, அது தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அது நம்முடைய பலவீனங்களை பலனாய் மாட்டுகிற இடம் உண்டு, அது தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. நமக்கு சமாதானத்தில் இருக்கிற ஒரு இடம் உண்டு, அது தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவரை கிட்ட நீங்க வரும்போது உங்க வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை தருகிற தேவனாக்கிறார். கிட்ட நீ வரும்போது அவர் உங்களுக்கு தைரியத்தை தருகிற தேவனாக்கு. ஒருவேளை பயப்பட்டு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா நினைக்கிறீங்களா? எங்க தரிசனங்கள்லாம் செத்து போய் இருக்க நினைக்கிறீங்களா? அது நிச்சயம் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். குறித்த காலத்தை அவருக்கு திட்டங்கள் நிறைவேறும், குறித்த காலத்துகளுக்கான தரிசனங்கள் நிறைவேறும், குறித்த காலத்துகளுக்கான வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். இந்த வருஷம் முழுவதுமா போன வருஷம் ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறலையே நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல, இந்த வருஷம் கண்டிப்பா நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அதை நிச்சயமா நிறைவேற்றுவா. யோசேப்புடைய தரிசனத்தை நிறைவேற்றின ஆண்டவர் உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற மாட்டாரா? ஓ ரிபா ஹரா ஷஹா கடாமா. விசுவாசமாய் பாடுங்க, விசுவாசமா ஆராதிங்க. ஆண்டவர் நேர்த்தியான நேரத்தில் நேர்த்தியாய் நடத்துவார். ஓ ரமல் மனா சகதடா டு டு டு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு வேண்டி சொல்லமா? ஆண்டவரே எங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற போறதுக்காக நன்றி, எங்களுக்காய் வைத்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேற போறதுக்காக நன்றி. உள்ளத்திலிருந்து கொஞ்ச நேரம் நன்றி சொல்ல, கொஞ்ச நேரம் ஆவி நிறைந்து பேசுங்க. மரா ஹதா டபா டகா துடபடா சகத டபா டகா துடபடா டடா. ஏஸ் ஆண்டவரே மே துதிக்கிறோம். ஒரு சில ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுதல் வசம் சொல்ல. அதே போல அவருடைய பிரசனம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களுடைய கைவிடுதல் இல்லை. அவர் பிரசனம் உங்களோடு தான் வருது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். யார் என்னை வெறுத்தாலோ, யார் என்னை கைவிட்டாலோ கர்த்தர் என்னை வெறுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச பாடல் ஃபாதர் விக்மாஸ் பாட்டு புக்கத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த காலை வேலை நான் வண்டியில் வரும்போது இந்த பாடல் வந்துச்சு. இந்த பாடல் நம்ம பாடலாம். தேங்க்யூ ஜி. எல்லாரும் கரங்களை உற்சாகமா அவர் காணவல்ல ஆளோட வார்த்தை வருது. உங்களை விட்டு அவர் விலகவில்லை, அவருடைய அதே போல அவருடைய பிரச்சனம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களுடைய கைவிடுது. அவருடைய பிரச்சனை உங்களோட தான் இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. விசுவாசமாய் காணுற உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை
பலனை பெற்றிடுவார். திமரம் போல் பெற்றிடுவே, அத்திமரம் போல் செலுத்திடுவே. உன்னை ஆசையா உன்னை கனி கொடுப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, விலகுவதில்லை. எல்லாரும் உன்னை என்றும் தீகையாதை காலங்காதை மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் பாடமா. தீகையாதை காலங்காதை மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் பாடமா. என் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், என் கண்ணீர் யாவை துடைத்திடுவார். என் கவலைகள் யாவையும் போக்கிடுவார். என் கவலை ஆண்டவரே, என் கவலைகளை போக்கிற கர்த்தாவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்னும் கைவிடுவதில்லை. ஆமே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. ஓ பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமாப்பா, என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்ப, உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே நான் தாங்குவேனா அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே நான் தாங்குவேன் அன்பினாலே. ஆவியில் உண்மைய செபித்திடுவேன், ஆவியில் ஒன்றோ தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஓ பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினம் என்று சொல்றாரு. பயம் எது குறித்து பயப்படாது, இது குறித்து கலங்காது. உன்னை காக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவரோட பிரச்சனை உங்களோடு கூட இருக்கிறது. காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமா நான் ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை அற்புதம் செய்வார். இந்த வருஷம் உங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்துவார். உங்களை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண வசனத்தின்படி, இந்த வருஷம் நமக்கு சபைக்கு கொடுத்த வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படும் சொல்லும்படி ஆண்டவர் இந்த பெருக்கத்தின் மாதமா இருக்கும். இந்த மாதம் அறுவடையின் ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய இழந்து போன எல்லாத்தையும் திருப்பிக் கொள்கிற மாதமா இருக்கும். இந்த மாதம் அவர் அற்புதமாய் உங்களை நடத்தை செல்கிற மாதமா இருக்கும். அற்புதமாய் நான் நடத்திடுவேன்,
அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் விசுவாசமா சொல்லுங்க, கன்ஃபஸ் பண்ண, விசுவாசமா இருக்கிறீங்க. என்னை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார், என் ஆண்டவர் என் வாழ்க்கை அற்புதங்களை செய்வார், நான் அதிசயங்களை காண போகிறேன். என் கண்ணு அற்புதங்களை பார்க்கும், என் கண்கள் அதிசயங்களை காணும், என் குடும்பத்தின் அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். பிரிந்து போயிருக்கிற எல்லா குடும்பங்களும் இந்த வருஷம் இணைவதாக. ஆண்டவரே, யார எந்தெந்த குடும்பம் பிரிந்திருக்கிறோம் அந்த குடும்பங்கள் இணைவதாக. ஓ, சமாதானம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. இந்த காலவே இல்லை, நான் ஒரே நாள் செபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த காலவே இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, தைரியங்கள் உண்டாவதாக. வாக்குத்தத்தத்தின் படியே எல்லாம் அந்த வருஷம் அவங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தை கொடுத்தீங்களோ அதன்படியே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. ரபா பாபா ரபாஷ, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஓ, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவா, நான் அழுத்திடும் பலனை பெற்றிடுவா. அனுதினம் பாடுவே, நீங்க ஆண்டவரை அனுதினம் தேடும் போது அவர் அழுத்து பலனை பெற்றிடுவா. அத்திமரம் போட் செலுத்திடுவாய், அத்திமரம் போட் செலுத்திடுவேன், நான் ஆசையா உன்னை காணி கொடுப்பேன், ஆசையா உன்னை காணி கொடுப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே நான் தாங்குவேன் அன்பினாலே. ஆஹா, நீதியின் ஆண்டவரே, உங்க நீதி வலக்கரத்தை எங்களை தாங்க போவதற்காக நன்றி அப்பா. ஆவியில் உண்மைய செபித்திடுவேன், ஆவியில் உண்மைய. ஆமாப்பா, ஆமாப்பா ரபாடா. ஆவியில் உண்மைய செபித்திடுவேன், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு அதில்லை விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போ உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ரபா பாபா 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 சகதா பாடா ஏசையா. ஹalleluya, ஹalleluya. உம்மை போற்றி பாடுவேன் என் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எந்த உயர்ந்த கண்மலையே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெரும் வெள்ள மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தந்தையே, பெரும் கண்மலையும் நீரலில். ஓ எங்கள் புகலிடமே எங்கள் தந்தையே, பெரும் கண்மலையும் நீரலில். உம்மை போற்றி பாடுவேன் எந்த உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எந்த உயர்ந்த கண்மலையே.
உம்மை போற்றி பாடுவேன் எந்த நுயர்ந்த கண்மலையே. ஓரா மகாதார சகதரபடா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பா இசையா 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 ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லவா. ஆண்டவரே மை ஆராதிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் கொஞ்சம் ஆண்டவர் அர்ப்பணிக்கலாம். பாபா டா சேகாடா ஓரா பாடா தாடா தாடா. ஆண்டவரே உயர்த்துகிறோம்ப்பா. ஓ ரபா பாபா. ஆண்டவரே நீ ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க. ஆண்டவரே கண்ணீர் எல்லாத்தையும் துடைக்கிற தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில என் கண்ணீரை மாட்டுற கர்த்தாவா இருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். பாபா 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 சிக்கத்தடா ரபூதுடு மல்மனாசே. தேங்க்யூ ஜீ. எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்படியே எல்லாம் எழுதுக்கலாமா? எழுந்தது ஒரு பாடலை பாடலாம் அப்படின்னு ஆண்டவரை ஆராதிக்கலாம். தேங்க்யூ ஜீ. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிற எங்க வாழ்க்கையில சொல்ல. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க. என் எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில என் கண்ணீர் எல்லாத்தையும் துளைக்கிறீங்க தேவனா இருக்கிறீங்க. என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறீங்க. அவர் ஆபத்துக்கு அனுகூலமான துணையா இருக்கிறீங்களே. நாங்க நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு அனுகூலமான துணையா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க எங்க விண்ணப்பத்தெல்லாம் நீங்க கேட்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓய மல் மனாசே ரபா பால் மனாசே. கொஞ்சம் அபிஷேகப்படலாமா? மாமா ஆண்டவரே தேங்க்யூ சீரா பாபா பாபா பா சோத்ரம் பா சோத்ரம். அப்படியே கொஞ்சம் அப்படியே சோத்திரங்க சொல்லுங்க, சோத்திரங்க சொல்லுங்க. ஆண்டவரே ரபா பாபா பாபா பா ஓரா பாபா பாபா சகாடா. ஹalleluya. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைத்தாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கினா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ஓ என் கண்ணீரெல்லாம் துடைத்தாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கினா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ஓ எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீரெல்லாம் துடைத்தாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கினா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ஓ என் கண்ணீரெல்லாம் துடைத்தாரு, கஷ்டத்தை எல்லாம் தெய்வம் ஏசப்பா. பாவியில் பிரதான பாவினார், என் பாவத்தின் மன்னித்தீரையா. பாவியில் பிரதான பாவினார், என் பாவத்தின் மன்னித்தீரையா. ரத்தத்தினாலே கழுவினீரே, பரிசுத்தமாய் என்னை மாற்றினீரே. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ஓ ரத்தத்தினாலே பரிசுத்தமாய் என்னை மாற்றினீர். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம். பாடுங்க, உள்ளத்திலிருந்து பாடுங்க. அவர் எவ்வளவு நல்லவர் இருக்கிறது. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. என் கண்ணீர் எல்லாம் துடைத்தாரு, கஷ்டத்தை எல்லாம் நீ. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. சொந்தமெல்லாம் மறந்து போனாலும், நண்பரெல்லாம் என்னை வெறுத்தாலோ. சொந்தமெல்லாம் மறந்து போனாலும், நண்பரெல்லாம்
என்னை வெறுத்தாளோ கைவிடாத தெய்வம் நீரே என்னை மறந்தாச்சரி எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பாவோ கைவிடாத தெய்வம் நீரே எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா ஆமாமாமா எவ்வளவு நல்ல விசுவாசமாய் பாடு எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா என் கண்ணீரெல்லாம் தூளைத்தாரு கஷ்டத்தை எல்லாம் அனுரே என் கஷ்டத்தை மாற்றின கர்த்தாவே நன்றி அப்பா ஓ என் கண்ணீரெல்லாம் ஏற்ற காட்டுல உங்களுக்கான தரிசனங்கள் நிறைவேறும் ஆராதனை ஆராதனை ஓ அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் கடைசியா என் பலனோ என் கோட்டையே ஆராதனை உமக்கே எங்க பலனே எங்க கோட்டையே ஆராதனை கடைசியா பாடி பிடிக்காமா மறைவிடமே என் உறவிடமே ஆராதனை உமக்கே பாபா மறைவிடமே என் உறவிடமே ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி ஆராதனை அப்படியே ஆராதனை எங்கன்னு பாரு நீங்களும் ஆவியானோட கனெக்ட் ஆக பார்க்கலாம் ஆவியானோடு இணைங்க பார்க்கலாம் ஆராதிக்கிறவங்களை பார்க்காதீங்க ஆவியானோடு இணைங்க உங்களுக்கும் ஆவியானோட தொடர்பு அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுதில்லை அவரோட பிரசனம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுதில்லை அப்பா அப்பா உங்களுக்கு தாங்கள் பரிசுத்தமா ஏகோவாசிக்காரே ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் ஏகோவாசிக்கேடும் ஆராதனை உமக்கே அடுவரே உருவாக்குங்கப்பா உருவாக்கும் ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை உருவாக்குற வருஷமா இருக்கும் உமக்கே ஆராதிக்கிறோம்ப்பா சபையான ஆராதிக்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க அவங்களுக்கான குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு அது முடிவிலே அது விலகும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அது காத்திரு அது நிச்சயம் வரும் அது தாமதிப்பதில்லை அது தாமதிப்பதில்லை உங்களுக்கான தரிசனங்கள் உங்களுக்கான கொடுத்திருக்கிற திட்டங்கள் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அது நிச்சயம் நிறைவேறும் அது தாமதிப்பதில்லை அது தாமதிப்பதில்லை அது தாமதிப்பதில்லை ஆராதனை ஆண்டவரே ஆராதனை இயேசுவே அப்பா அப்பா ஆராதனை கடைசி எல்லாம் பாடுவீங்கம்மா ஆராதனை ஓ அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை செய்யா ஆராதனை ஆராதனை
ராதனை எபினேசரே ஆராதனை துணையாளர் ஆராதனை மறப்பேன் உம்மாது அன்பை மறப்பேன் மண்டியிடுவே உன் பாதத்திலே மண்டியிடுவே உன் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளர் ஆராதனை மறப்பேன் உம்மதும் அன்பை நாங்க மறப்பேன் மண்டியிடுவே உன் பாதத்திலே மண்டியிடுவே உன் பாதத்திலே மண்டியிடுவே உன் பாதத்திலே மண்டியிடுவேன் உன் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவரே நாங்க மறக்கலப்பா, நீங்க செய்த நன்மை நாங்க மறக்கலப்பா, நீங்க பாராட்டின கிருபைக்காக நாங்க மறக்கலப்பா. நாங்க துவண்டு போதெல்லாம் எங்களுக்கு அனுகூலமான துணையா இருந்தீங்க ஆண்டவரே. நாங்க துவண்டு போது அனுகூலமான துணையா இருந்தீங்க ஆண்டவரே. எங்க ஆபத்தில் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு பலனா இருந்தீங்க. ஆபத்துக்கு அனுகூலமான துணையா கத்தை நான் நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து துணையமா இருந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல இந்த நாள்ல எங்களுக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்து அனுகூலம் துணையமா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக வைத்திருக்கிற குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்காக காத்திரு, நிச்சயம் அது நிறைவு. ஆண்டவரே எங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனங்கள், எங்களுக்காக வைக்கிற வாக்கு தத்தங்கள் அதை நாங்கள் நம்ம பாதத்தில் நாங்கள் தரித்திருந்து காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பெரிய இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை. அப்படின்னு உட்காரலாமா? உட்காந்து ஒரு சில காரியங்கள் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல. ஆண்டவரே நாங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம், சபையின் கட்டுமான பணிக்கு நாம் ஜெபிக்கிறோம். ஒன்று இருக்கிற தாமதம் பெண்டிங்காக இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடிக்கும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரம் சோத்ரம். அதே போல சபையின் ஒருங்கிணைந்த வேலுமானது எல்லா திருச்சபை போதகர்களுக்காகவும் போதகர் குடும்பங்களுக்காகவும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்கள் வேலூர் ஒருங்கிணைந்திருக்கிற வேலூர் மாவட்டத்துக்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய குடும்பத்திற்காகவும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் ஆண்டவர் அதுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் சபை விசுவாசிகளுக்காகவும் குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் உண்டாகும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரம் சோத் அப்படிங்கிற வைக்கிற ஜப குறிப்பிட சிஸ்டர் பிரியா ஜெயக்குமார் திருமண தடைகள் நீங்களும் அதுக்காக ஜெபிக்கிற. ஆண்டவரே சிஸ்டர் பிரியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயக்குமாருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள்லாம் மாறணும். அதுக்காக ஆண்டவரே சோத்திரிக்கலாமா? சோத்திரம்ப்பா. அதுப்பா நீ சொன்ன வசதி அது முடிவிலே விளங்க போதுக்கா நண்டியப்பா. குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் விளங்க போதுக்கா நண்டியப்பா. அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்திரம். அதுபோல பிரதர் பார்த்திபனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி அவங்களுக்கு இருக்கிற நல்ல ஒரு வேலையை கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. அவர் உங்க பார்த்துட்டு ஸ்பெண்ட் பண்ண கிருபை செய்யுங்க ஆண்டவர். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரம் சோத்ரா. விக்னேஸ்வரனுக்காகவும் அவங்க ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. விக்னேஸ்வரனுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க ரட்சிக்கப்படணும். அவங்க இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும். அதுக்காக ஆண்டவரே சோத்திரிக்கலாமா? சோத்ரம் சோத்ரம். அரிஷ்டிக்கா ஜெபிக்கிறோம். உடலில் இருக்கிற பலவீனங்கள்லாம் மாறணும். அதுக்காக ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே அரிஷ்டிக்கா ஜெபிக்கிறோம். அவங்க உடலில் இருக்கிற எல்லா உடலில் இருக்கிற பலவீனங்கள்லாம் மாறணும். நல்ல தைரியத்தை அடைக்கலும் பலனமான ஆபத்துக்கு அனுகுணமாக துணையா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அதுக்காக ஆண்டவரே சோத்திரிக்கலாமா? சோத்ரம் 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 சோத்ரம். அபி என்கிற உடலில் பலவீனங்கள்லாம் மாறணும். அதுக்காக ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? அதுபோல தாமுனிசிக்கு நன்றாய் படிக்கணும். அதுக்காக ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரம் 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 சோத்ரம். அதே போல
இந்த வாரம் செய்கிற எல்லா ஊழியத்திலும் தேவ ஆவியானவருடைய பணிவிடைகள் உண்டாகணும். அவருடைய பிரச்சனை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கேள்வி சொல்லபடி அவருடைய பிரச்சனத்தோடு நடந்து சொல்லணும். அதிக ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ராம் 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 சோத்ராம். அதே போல நம்ம பிளான் பண்ணிக்கிற எல்லா திட்டங்கள் நேர்த்தியாய் செய்து முடிக்கணும். அதிக ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரம்பா. அதே போல சபைக்கு ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை எல்லா கிரியை அசுத்தாவின் கிரியை எல்லாம் முற்றிலும் அகற்று போகணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரம்பா சோத்ரம்பா சோத்ரம்பா. எல்லா ஆவிக்குரிய ஊற்றுகள் திறக்கப்படணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஊற்றுகள் திறக்கப்படணும். வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை உண்டாகணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரம் சோத்ரம். அதே போல சிஸ்டர் மைதிலிக்காக ஜெபிக்கலாம். அவருடைய குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகணும். அதுக்கு அவங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரம். அதுபோல சத்யா குழந்தைக்காக ஜெபிக்கலாம். குழந்தை ஆண்டவரே சத்யா குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களுடைய குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். பிறந்தநாள் காண குழந்தைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பிரியமானவனே உன் ஆத்மா வாழப்போது நீ சுகமா இருப்ப சொல்லப்பா. இந்த வருஷத்தின்படியே அந்த ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். உன் நீரின் வழக்கதை தான் தாங்க. இந்த வருஷம் எவ்வளோ வருஷமா போன வருஷம் எல்லாம் தாங்கின தேவன் இந்த புதிய வருஷத்துல அந்த குழந்தைய தாங்க போவதற்காக நன்றி அப்பா. அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்திரம். அதே போல யுவராஜுக்கா ஜெபிக்கிற, கவிமாறனுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்கு கீர்த்திக்கா ஜெபிக்கிற, அவங்களாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டதுக்கா ஜெபிக்கிற, அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? ஆண்டவரே இயேசு மன கண்கள் ஆவிக்குரிய கண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்கள் திறக்கப்படும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ராம்பா சோத்ராம்பா சோத்ரா. அது புஷ்பமாக்கா ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு பண தேவைகள்லாம் சந்திக்கணும், அவங்களுக்கும் ஆறுதல் உண்டாகும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ராம்பா சோத்ராம்பா சோத்ராம்பா. எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கலாமா? அதே போல வெள்ளிக்கிழமை நடக்கிற ஃபாஸ்டிங் பேர தேவாவின் கிரியை செய்யணும். ஃபாஸ்டிங் பேர வார்த்தை கொண்டு தாசனோடு பலமாய் பேசணும். ஆராதிக்கிறவங்க மேலே நல்ல வேலையை தரணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரா. அதே போல சாட்டர்டே நடக்கிற காத்திருப்பு கூட்டத்தில் தேவாவியர் கிரியை செய்யணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரா. அதே போல சண்டே நடக்கிற 2 ஆராதனை வேலை தேவ ஆவியான பலமாய் கிரியை செய்யணும். பலமாய் ஆண்டோட வார்த்தைகள் உண்டாகணும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டாகணும். மக்களுக்கு சமாதானத்தை தரணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரம்பா சோத்ரம்பா. அதே போல நம்ம இந்திய தேசத்துக்கு ஜெபிக்கலாம். இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கு ஜெபிக்கலாம். வெளியுறவுத்துறைக்கு ஜெபிக்கலாம். நீதித்துறைக்கு ஜெபிக்கலாம். ஆட்சி செய்கிற பிரதமருக்கு ஜெபிக்கலாம். எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஜெபிக்கலாம். அவங்களெல்லாம் பாதுகாக்கணும். அவங்களாம் இயேசுவை அறிந்து கொள்ளணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ராம் சோத். அதே போல நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு நான் ஜெபிக்கிறோம். ராணுவத்தில் இருக்கிற சமாதானம் உண்டாகணும். ராணுவத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாறணும். ஆண்டவரே வேலையில்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்கணும். ராணுவத்தில் ரிட்டையர் ஆயிட்டு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை தரணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? அல்லேலூயா சோத்ரா. அதே போல நம்முடைய மீனவர்களுக்கு ஜெபிக்கலாம். தமிழ் மீனவர்களுக்கு ஜெபிக்கலாம். தமிழ் மீனவர் இலங்கை அரசுக்காக கைது பண்ண போகிறார். இந்திய அரசு கூட சீக்கிரத்தில் அவங்களை பேச்சுவார்த்தை மூலமாக கொண்டு வர கிருபை செய்யணும். அதுக்காக ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ராம்பா சோத்ரப்பா. அதே போல அண்டை மாநிலத்துக்காக ஜெபிக்கலாம். அண்டை மாநிலம் கர்நாடகா ஜெபிக்கலாம். கர்நாடகாவில் இருக்கிற நதிநீர் பிரச்சனைகள்லாம் மாறணும். அவங்களுக்கு இருக்கிற தண்ணீர் பிரச்சனை மாறணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரம்பா சோத்ரம். அதே போல அண்டை மாலை கேரளா ஜெபிக்கலாம். அந்த கேரளா மேல இருக்கிற அங்க இருக்கிற வைரஸ் நோய்கள்லாம் மறையணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? அண்டை மாலை மேல கேரளா மேல தேவனுடைய காரம் உண்டாவதாக. அதே போல ஆந்திரா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆந்திரா ஜெபிக்கிறோம். ஆந்திரா தெலுங்கானா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தென்னிந்தியாவுக்கு முழுவதும் சமாதானம் உண்டாகணும்ப்பா. தென்னிந்தியாவிலப்பா ஒற்றுமை விளங்கணும்ப்பா. ஒற்றுமையோடு செயல்படணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்ரா. அதே போல வட இந்தியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்தின் வட இந்தியா ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற எல்லா மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதுக்காக ஜெபிக்கலாமா? சோத்ரம்பா சோத்ரம்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மிஷனரி குடும்பங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாவதாக. மிஷனரி குடும்பத்து பண தேவைகளை சந்திக்க. அதே போல எல்லா மிஷனரி ஸ்தாபனங்கள் மேல் தேவனுடைய கரம் உண்டாகணும். எல்லா இண்டிபெண்டன்ட் திருச்சபை மேல் தேவனுடைய கரம் உண்டாகணும். அதுக்காக ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? எல்லா பெந்தகோஸ்தே சபைகள், ஏஜி சபை, ஆண்டவரே ஆர்சி சிஎஸ்ஐ இன்னைக்கு எல்லா சபை மேலும் தேவனுடைய கரம் உண்டாகணும். அந்த வல்லமை உண்டாகணும். அந்த பெண்மாரியை ஊற்ற போகணும். அதுக்கு ஆண்டவரை சோத்திரிக்கலாமா? சோத்திரம்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். நாங்கள் எவ்வளோ ஜெபிச்சோம்ப்பா. நாங்கள் எவ்வளோ நாங்கள் ஆராதிச்சோம், எவ்வளோ நாங்கள் பாடணும். எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் தரப்போதுங்க. நன்றி ஆண்டவரே. இப்படி வார்த்தை கொண்டு ஆசீர்வாதம் எங்களோட பேசுங்க. பெரிய காசு ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓட்டு பாஸ்டர்.
Praise the Lord. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கோடாகோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழி. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். ஆனந்த துதிவும் கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் மகிமைப்படுவேன் என்றாரே. மகிமையின் பாசம் பெரிது, மகிமைப்படுவேன் என்றாரே. கமான், எல்லாரும் சேர்ந்து பாடும். மகிமையின் பாசம் பெரிது, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில் தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில் தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். கர்த்தாவே, சிறை வாழ்வு மாறும் ஆண்டவரே, சுக வாழ்வு துளிர்க்கும். நிறைய பேர் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறை வாழ்வுகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். 126வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கப்போம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்த வசனம் ஒரு வசனம் இருக்க பாருங்க. 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எங்கள் சிறையிருப்பை திருப்பும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம், ஒரு சிறை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது உங்கள் வீடாக இருக்கலாம், அல்லது உங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது உங்கள் சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது மனிதர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு சிறை, தேவ சித்தம் செய்து கொண்டு சிறை. ஆண்டவர் பிள்ளையாகவே இருக்கீங்க,
ஆண்டவர் பிள்ளையாக இருந்தோம், உங்கள் சிறை மாறலை. இன்னும் அந்த சிறைக்குள்ளே தான் இருக்கீங்க, விடுதலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் ஒரு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தார். நிறைய நேரங்களில் இந்த சிறை வாழ்வு என்பது நம்மளை சிறுமைப்படுத்த அல்ல, நம்மளை சீர்படுத்த. சிறை வாழ்வு என்பது நம்மை ஒடுக்குவதற்காக அல்ல, நம்மளை உயர்த்துவதற்காக. ஒரு காரியம் உங்களுக்கு சிறை மாதிரி அமைச்சிட்ருக்கோம். என்னடா இது, இதுலேருந்து வெளியே போகணும், ஜாலியாக இருக்கணும், விடுதலையாக இருக்கணும், ஃப்ரீடம், we are free bird அப்படின்னு இருக்கணும்னு நாம் விரும்புவோம். ஆனால் சில நேரங்களில் தேவன் அந்த சிறைக்குள் வைத்து நம்மளை உயர்த்துகிறார். அந்த சிறைக்குள்ளே வைத்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார். இன்றைக்கு இதை குறித்து தான் சற்று சில காரியங்களை நாம், ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்கள் சிறை இருப்பை தேவன் சீக்கிரம் திருப்புவார். அந்த சிறை இருப்பில் வைத்ததின் நோக்கத்தை சீக்கிரமாக நீங்கள் அறிவீர்கள். ஏன் கர்த்தர் இப்படி என்னை வச்சாரு என்று சொல்லி அது உணர்கிற காலங்கள் வரும். ஒரு 3 முக்கியமான காரியங்களுக்காக தேவன் நம்மளை சிறைக்குள் வைத்து அனுமதிக்கிறார். சிறைக்குள் நம்மை அனுமதிக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, ஒரு இடத்துல நான் இத்தனை ஆண்டுகள் இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தை செய்கிறேன், எத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துல சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது சிறுமை அல்ல, அதை நம்மை சீர்படுத்தவும், நம்மை ஸ்திரப்படுத்தவும், நம்மளை உயர்த்தவும் தேவன் வைத்திருக்கிற ஒரு பகுதி என்று சொல்லி நாம் நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, 3 காரியங்கள். ஒன்று, சிறை வாழ்வு எதற்காக என்றால் நமக்கு தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்க, அந்த டிவைன் கேரக்டர்ஸ், அந்த தெய்வீக சுவாபத்தை நம்மை கற்றுக் கொடுக்கும்படி, அல்லது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு, அல்லது தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் ஒரு சூழ்நிலைகள், ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார். அது நாம் நினைப்போம், அது பெரிய பாடாக நினைப்போம், வேதனையாக நினைப்போம், நெருக்கமாக நினைப்போம், நம்மளை சிறுமப்படுத்துறதா நினைப்போம். இல்லவே இல்லை. உங்களை அந்த இடத்துல பரிசுத்தப்படுத்துகிறார் கர்த்தர். அந்த இடத்துல வைத்து உங்களை விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த இடத்துல வைத்து தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நமக்கு தெரியாது, நம்மளாம் நினச்சிக்குவோம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே, இவ்வளோ நெருக்கப்படுத்துகிறாங்களே அப்படி நாம் நினைப்போம். அந்த சிறை வாழ்க்கை எதற்காக? ஒரு வேதத்தில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவனும் அவன் வீட்டார் அனைவரும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். வாசிக்க போகிறோம், எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30 அதிகாரத்தை வாசித்து பார்க்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அடுத்து, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இங்கே தாவீதுக்கு சிறை இல்லை, அவங்க குடும்பத்தாருக்கு சிறை. அவனை சூழ்ந்திருக்கிற தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் குடும்பம் முழுதும் அந்த சிறைக்குள் மாட்டுகிறார்கள். அந்த சிறைக்குள் தாவீதுடைய ஃபேமிலி முழுதும் சிறைக்குள் மாட்டிட்ட பிறகு அங்கே தாவீது மிகவும் அழுகிறான், மிகவும் அழுகிறான். தாவீது ஒரு தேவனுக்கு தன் சுய சித்தத்தின்படி ஒரு காரியத்தை செய்கிறான்.
அதில் வந்த இந்த விளைவு தன் மாம்சத்தில் தான் உற்சாகத்தில் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த காரியத்தின் நிமித்தம் இவன் அதை சொல்ல வேண்டுமென நேரம் பற்றாது. கடவுளுக்கு பிரியமில்லாத தன் சுய சித்தத்தை அவன் செய்கிறான். அவன் சுய சித்தத்தை செய்கிறதுனால அந்த சிறைக்குள் அவன் மாட்டுகிறான். சிறைக்குள் மாட்டின உடனே அவன் மாட்டில் அவங்க குடும்பமே மாட்டிக்குது. நிறைய நேரத்தில் உங்கள் வீட்டில் கூட யாரோ ஒருத்தர் சிறைக்குள்ளே இருப்பாங்க. பாவம் என்கிற சிறை, வியாதி என்கிற சிறை, நெருக்கம் என்கிற சிறை, அவமானம் என்கிற சிறை. ஒரு குமாரர்களோ குமாரத்திகளோ மனைவியோ பிள்ளையோ தாயோ தகப்பனோ அவங்கள சத்துருவானவன் ஏதோ ஒரு காரியத்தில் சிறைப்படுத்தியிருப்பான். அந்த சிறை நிமித்தம் நீங்கள் மிகவும் நெருக்கப்படுவீர்கள். நீங்கள் அழுவீர்கள். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், எனக்கு தான் ஏன் இந்த கஷ்டம், எல்லா கஷ்டம் எனக்கு தான் வருதுன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று, உங்களுக்குள்ளே தெய்வீக சுவாபத்தினால் தேவன் உங்களை அலங்கரிக்கிறார். உங்களுக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு கனத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அந்த சிறுமையிலும் அந்த சிறை வாழ்விலும் நீங்கள் கர்த்தர் சித்தத்தை செய்றீங்க. அந்த நெருக்கத்திலையும் அந்த தெய்வீகத்தை காட்டுகிறீர்கள். அந்த தெய்வீக சுவாபத்தை காட்டுகிறீர்கள். மற்றவர்களை போல இல்லை, மற்றவர்களை போல ஏனா தானே இல்லை, மற்றவர்களை போல ஜாலியாக இல்லை. அவங்க க்ளோரியில் வருவாங்க, ஆனால் துன்பத்தில் நீங்கள் நிற்பீங்க, வேதனையில் நீங்கள் நிற்பீங்க. அந்த வேதனையில் நீங்கள் மாத்திரம் நின்று தேவனுடைய சித்தத்தை செய்வீர்கள். மற்றவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க, மற்றவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இந்த தேவ சித்தத்தை செய்வதற்காக மாத்திரம் நீங்கள் சிறுமைப்படுவீர்கள், நீங்கள் பாடுகளை படுவீர்கள், நீங்கள் வேதனை. ஆனால் ஒன்று, உலகத்துக்கு அது வேதனையாக இருக்கலாம், பாடுகளாக, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது வெளியேற பெற்றது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்லா கவனிங்க. மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களோடு கூட பாடு அனுபவித்து தெரிந்து கொண்டானா. சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு, அங்க இல்லை. சந்தோஷமா இருந்து சுகபோகமா ஜாலியா இருக்கிற ஒரு இடம் இருக்கு, அனுபவிக்கிற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இல்லை. ஆனா அவன் இருக்கிற இடம் தெரியுமா? சிறுமை, துன்பம், நெருக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மோசையை குறித்து நாம் தியானிக்கிறோம். மோசே ஒரு பெரிய தலைவன், ஒரு ரட்சகன். இன்றைக்கு மோசையுடைய கட்டளைகளை படிக்கிறோம். அன்றைக்கு மோசே அந்த சிறைப்பட்ட ஜனங்களுக்காக, அந்த சிறைப்பட்ட ஜனங்களுக்காக தன்னுடைய மகிமையின் வாழ்க்கையை, தன்னுடைய ஆசீர்வாத வாழ்க்கையை துறந்து அவன் இறங்கி அந்த ஜனங்களுக்காக பாடுகளை அனுபவிக்கிறான். நிறைய நேரத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு பாடுகள் பிடிக்காது, மகிமைகள் பிடிக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே மோசே அப்படியா அதை வெறுத்துட்டான். மோசே அந்த மகிமையின் அந்த சந்தோஷத்தை வெறுத்து தேவ ஜனங்களோடு கூட பாருங்க. அந்த துன்பம், அந்த பாடுதான் இன்னைக்கு ஒரு உயர்ந்த தலைவனாய் மோசையை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள், இந்த சிறை வாழ்வு உங்களுக்கு சிறுமையை கொண்டு வராது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். மகிழ்ந்திருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆளாக சிறுமைப்படலாம், உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக சிறுமைப்படலாம், மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கலாம், நீங்கள் மட்டும் அந்த சுமையை சுமக்கலாம். மற்றவங்க யாரும் அந்த சுமையை சுமக்க மாட்டாங்க. சுமந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சிறை வாழ்வு உங்களை உயர்த்தும், இந்த சிறை வாழ்வு உங்களை உயர்த்தும். இந்த சிறை வாழ்வு உன்னை ஒரு தலைவியாய், உன்னை ஒரு தலைவனாய், ஒரு சிறந்த ஒரு தேவ மனிதனாய், ஒரு சாட்சியுள்ள ஒரு மனுஷியாய் கர்த்தர் உங்களை வைப்பார். இந்த சிறை வாழ்வு ஏண்டவரே,
என்னுடைய வாலிப வயசில் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அப்ளிகேஷன் போடுவாங்க, வேலை கட்சிச்சுன்னு சொல்லுவானுங்க. ரயில்வேஸ்லன்னுவாங்க, பேங்க்கில் போய் வேலை செய்வாங்க, எல்லாம் அங்கே போவேன் இங்கே போவேன்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன், என்னடா அது, நம்மளும் எக்ஸாமெல்லாம் எழுதிட்டு வரோம், ஒன்றும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, ஞான சொருபி நம்மகிட்ட இருக்காரு, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கல, கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கல. ஆனால் எனக்கு ஒரு நெருக்கமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா கூட சொன்னாங்க, எங்கள் அண்ணாங்கெல்லாம் ஆர்மிக்கு போயிட்டாங்க. போயிட்டோடனே நான் பேசி கொண்டு இருக்கும்போது, ஏன்பா என்னை கூட இட்டு போய் சேர்த்துருப்பான்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், நீ என் கூடவே இருக்கணும்டா, எனக்கு துணையாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அனுப்பிட்டு என்னை தோடையே வச்சுக்கிட்டு இங்கே கடையை வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தோம். ஆனால் அது தெரியல கூட எல்லாருக்கும் உதவியா அப்படியே பொதுநலவாதி மாதிரி அப்படியே வாழ்க்கை ஓடிடுச்சு. ஆனால் ஒன்று தெரியுது, அந்த காலங்களை திரும்பி பார்க்கிறேன். அந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் என்னை உருவாக்கினார், என்னை பண்படுத்தினார், என்னை ஒழுங்குபடுத்தினார். கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நெருக்கம் நல்லது தான், இந்த சிறுமை உங்களுக்கு நல்லது தான், இந்த சிறை உங்களுக்கு நல்லது தான். இந்த சிறை தான் உங்களை சீர்படுத்தும், இந்த சிறை தான் உங்களை சீராக்கும், இந்த சிறை தான் உங்களை தேவ மனுஷியாய் காத்துக்கொள்ளும். தேவ பிள்ளைகளே, என்ன அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இதில் சந்தோஷமாக, இது சுகமான சுமைகள். ஆமென். பிள்ளைங்களை படின்னு சொல்கிறாங்க, படின்னு சொல்லும் போது அது வருத்தமாக இருக்குது. புக் எடுக்க மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது. ஏன் சொல்கிறாங்க? இப்போ படித்தா தானே பின்னாடி நல்லா இருக்க முடியும், பின்னாடி நல்ல காரில் போக முடியும், நல்ல லைஃப் பார்ட்னரோடு ஜாலியாக காரில் போக முடியும். இப்போ படிக்கலைன்னா என்ன ஆகும்? நல்லா இருக்க முடியுமா? இப்போ கஷ்டப்பட்டாதான் பின்னாடி நல்லா இருக்க முடியும். தேவ பிள்ளை, சில காலங்களில் உங்களை நம்பி சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால், உன்னை ஒரு குட் லீடராக கர்த்தர் உருவாக்கப்பட வேண்டுமானால் சில பாதைகள் நாம் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். அது நம்முடைய பார்வைக்கு அது சிறையாக இருக்கும், ஆனால் அது சிறை அல்ல. கர்த்தர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்த இந்த சிறையின் பாதைகளிலே தேவன் நம்மை நடத்துகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது அவங்க குடும்பத்தை சிறை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே தாவீது ஜெபிக்கிறார். ஒரு தீர்க்கதரிசிட்டு கேட்கிறார், போயிட்டு நான் என்ன இதுவரையிலும் கேட்கல, அவர் இப்போ கேட்கிறார். நிறைய நேரத்தில் தேவ பிள்ளை நம்ம சுயத்தில் எதனா செஞ்சிருவோம், மாம்சத்தில் எதனா செஞ்சிருவோம், நம்ம சுய சித்தத்தில் செஞ்சு திருத்தரன்னு முழிப்போம். அதுக்கு பிறகு கர்த்தரே சொல்லுவார், நீ பண்ணுறது தப்பு, நீ போகிற பாதை தப்பு, கொஞ்சம் அடங்கி. நல்லா கவனிங்க, நமக்குன்னு ஒரு நடப்பித்துக்காரர் இருக்க வேண்டும். எப்படிங்க? இந்த பூமியில் நமக்குன்னு ஒரு கைடு வேணும், ஸ்பிரிச்சுவல் கைடு. நமக்குன்னு ஒரு தலைவன் வேணும், நம்மையும் சீர்படுத்த ஸ்திரப்படுத்த கண்டிக்க ஒழுங்குபடுத்த ஒரு ஆள் தேவை. நிறைய நேரத்தில் நமக்கு அது விருப்பம் இருக்காது. அது நமக்கு பாருங்கள், பைபிளில் பாருங்கள், யோசுவாவுக்கு ஒரு மோசே இருந்தார், திமோத்தேயுக்கு பவுல் இருந்தார், எலிஷாவுக்கு ஒரு எலியா இருந்தார், பேதுரும் யோவான் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பவுலும் சீலாவும் இருந்தார்கள். இப்படி தேவப்பிள்ளை ஒருவர் விழும்போது ஒருவர் தூக்கி விடுவார். ஆலோசனைக்காரர் அநேகம் இருந்தால் காரியத்தில் ஜெயம் கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, சரி, இப்போ தாவீது இப்போ தீர்க்கதரிசிட்டு போய் கேட்குறார். இதுவரை கேட்கல, நான் சிறைக்குள்ளே இருக்கும்போது இப்போ கேட்குறார். என்ன கேட்குறார்? நான் போயிட்டு அந்த பேரக்கில் இருக்கிற அந்த இராணுவத்துக்குள்ளே இருக்கிற என் மனைவிகளெல்லாம் மீட்டு கொண்டு வருவேன், நான் போக போகிறேன், அது நடக்குமா? இந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமா? நான் எல்லாரையும் திருப்பி கொண்டு வருவேன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவா என்று சொல்லுகிறார். அந்த ஆலோசனையை கேட்டு அவன் போகிறான். போய் சகலத்தையும் திருப்பி கொண்டு எல்லா பொருட்களையும் கொள்ளையிடுகிறான். தன் மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் மீட்டெடுக்கிறான்.
தேவ பிள்ளைகளே, அந்த சிறை, தாவீது குடும்பத்துக்கு வந்த அந்த சிறை தேவ சித்தத்தை கேட்க கற்றுக் கொடுத்தது. தேவ சித்தம் செய்வதற்கான கண்களை திறந்தது. உங்க வாழ்க்கையில் கூட ஒரு சிறை வந்திருக்கும். அந்த சிறை நிமித்தம் தேவ சித்தம் செஞ்சிருப்பீங்க. சிறை வந்த உடனே, அது சிறைனா ஜெயில் நினைக்கிறது, 4 கம்பி போட்டு உள்ள உட்கார வைக்கிறது, உள்ள ஜெயிலுக்குள்ள உட்கார, அப்படி இல்லை. இந்த நான் சொல்லுகிற சிறை என்பது அது அரண், ஆவிக்குரிய அரண். சில நேரத்தில் வானமண்டல பொல்லாத ஆவிகள் அந்த அரணுக்குள்ள உங்களை போட்டு. இந்த சிறை ஆவிக்குரிய அரண் என்பது தேவ பிள்ளைகளே, அது டெவில் நமக்கு போட்டுருவான். அதாவது அரண்களை நிர்மூலமாக்குகிற, அதாவது அரண்களை நிர்மூலமாக்குகிற பலனை நமக்கு தருகிறான். துரைத்தனங்களும் வானமண்டல பொல்லாத ஆவிகளும் அசுத்த ஆவிகளும் உங்களை ஏதோ ஒரு காரியத்தில் சிறை வைத்திருக்கும். துரைத்தனங்கள் சிறை வைக்கும், அதிகாரங்கள் உங்களை சிறை வைக்கும், அசுத்த ஆவிகள் உங்களை சிறை வைக்கும், பலவீன ஆவிகள் உங்களை சிறை வைக்கும், குழப்பத்தின் ஆவிகள் உங்களை சிறை வைக்கும். நீங்க நினைக்கிறீங்க சிறை சிறை என்றாரு, ஜெயிலா? இல்ல, ஜெயில் இல்ல. ஒரு குழப்பத்தின் ஆவி உங்களை ஜெயிலில் வச்சிருக்கிறது. ஒரு சிற்றின்பத்தின் ஆவி உங்களை ஜெயிலில் வச்சிருக்கிறது. ஒரு பலவீனத்தின் ஆவி உங்களை ஜெயிலில் வச்சிருக்கு. ஒரு சந்தேகத்தின் ஆவி உங்களை ஜெயிலில் வச்சிருக்குது. பிரிவினை ஆவி உங்களை ஜெயிலில் வச்சிருக்கு. விபச்சாரம் என்கிற ஒரு ஆவி உங்களை ஜெயிலில் வச்சிருக்கிறது. வஞ்சிக்கிற ஒரு ஆவி உங்களை ஜெயிலில் வச்சிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பல ஆவிகள், துரைத்தனங்கள், வானமண்டல பொல்லாத ஆவிகள் உங்களை சிறைக்குள்ளே வைத்திருக்கிறது. ஒருவேளை அந்த சிறை கர்த்தர் வைத்தாரா என்று நினைப்பீங்க. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அந்த அசுத்த ஆவிகளும் சிறை வைக்கிறது. தேவனும் சில மனிதர்களை சிறைக்கு அனுமதிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சிறையில் இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அந்த சிறைகள் கர்த்தர், அந்த அரண்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். நல்லா கவனிங்க. பைபிள்ல உயர்த்தப்பட்ட மனிதர்களை கொஞ்சம் நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு ஒரு அரண்மனைக்குள்ள இருந்தார். சுகமாய் ஒரு அரண்மனைக்குள்ள இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சிறைக்குள்ள வருகிறார். அந்த சிறையிலிருந்து தான் யோசேப்பு உயர்த்தப்பட்டார். சிறையிலிருந்து தான் உயர்த்தப்பட்டார். தேவ பிள்ளை, யோசேப்பு ஒருவேளை அரண்மனையிலேயே இருந்திருந்தார்னா, போத்திபார் அரண்மனையிலேயே இருந்திருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, முடியல. 2வது முறை ட்ரை பண்ணாங்க, முடியல. 3வது முறை 4வது முறை கையும் கனமா போட்டு அவனை அழிச்சிட்டு இருப்பாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? இனிமேல் இவன் போத்திபார் அரண்மனையில் இருக்கக்கூடாது. அங்க இருந்தான்னா இவன் பரிசுத்தத்துக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய நேரத்தில் சில இடங்கள்லேருந்து கர்த்தர் உங்களை ஏன் கொண்டு வர்றாரு, அந்த இடத்துல பரிசுத்த பாதுகாப்பு இருக்காது. குறிப்பிட்ட இடத்துல பரிசுத்த குலைச்சல் உண்டாகும். அந்த இடத்துல இருந்து கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வந்திருப்பார். சில உறவுகளை கர்த்தர் உடைச்சிருப்பார். அங்க உன் பரிசுத்த குலைச்சல் உண்டாயிருக்கும். அங்கிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருப்பார். ஒரு இடத்துல உங்களை கட்டாயப்படுத்தி வச்சிருப்பார். சில பொறுப்புகளை கொடுத்து திணிச்சிருப்பார். ஏன்? அந்த இடத்துல உனக்கு பரிசுத்த பாதுகாப்பு இருக்கிறது. அந்த இடத்துல உனக்கு சமாதானத்தின் பாதுகாப்பு, உன் விசுவாசம் வளருவதற்காக அது பாதுகாப்பு. அது உனக்கு பாதுகாப்புக்கு என்று கொடுக்கப்பட்ட இடமே தவிர அது சிறை அல்ல. உன் பார்வையில் அது சிறை, ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது பாதுகாப்பு. உன்னுடைய பார்வையில் அது சிறை, ஆனா தேவனுடைய பார்வையில் உன்னை கர்த்தர் சித்தத்தில் நடத்துகிறார். தேவ சித்தத்துக்குள் நடத்துகிறார். சற்று யோசிச்சுப்பார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேலுக்கு நல்ல மனுஷன், பொறுப்புகள் எல்லாம் உண்மையா இருந்த மனுஷன். அந்த மனுஷனையே சிங்க கபில போட்டுட்டாங்க. இந்த ஜெயில் சாதாரணமான ஜெயில் இல்ல, சிங்கங்கள் உலாவுகிற ஜெயில்.
சிங்கங்கள் உலாவுகிற ஜெயில். உங்க வீட்டில் கூட சிங்கங்கள் உலாவும். உங்க வேலை ஸ்தலத்தில் சில சிங்கங்கள் உலாவும். உங்களை கடிக்கிறதுக்குனே உலாவும். உங்களை கடிக்கிறதுக்குனே உலாவும். உங்களை கொன்று போடுறதுக்குனே உலாவும். உங்கள் சாட்சிகளை கெடுப்பதற்குனே சில சிங்கங்கள் உலாவும். அந்த இடத்துலயும் தானியேல் ஜெபம் பண்ணுகிறார். சிங்க கெபியிலும் அந்த சிங்க கெபி சிறை தானியேலை உயர்த்தினது. ராஜா சொல்றார், தானியேலே, என் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் தான் தேவன். உன்னை ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? தானியேலின் தேவன் தான், தானியேலின் தேவன் தான் தேவன், ஜீவனுள்ள தேவன். அவங்க ஆண்டவர், அவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் அவங்கள கைவிடல. அவங்கள ஆராதிக்கிற தேவன் கைவிடல. சொல்லுவாங்க, ஓ இந்த வியாதி வந்துடுச்சு, இந்த வியாதியில இந்த பொண்ணு செத்து போயிடுவா, இந்த குடும்பம் அழிஞ்சு போயிடுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனா எல்லாரும் நினைப்பு ஒண்ணு, கர்த்தர் நினைப்பு ஒண்ணு. கர்த்தர் ஒன்று நினைச்சிருப்பார். கர்த்தர் ஒன்றை நினைச்சிருப்பார். கர்த்தர் ஒன்றை நினைச்சிருப்பார். அன்பு தேவப்பிள்ளை, தானியேலுக்கு அது சிங்க கபி இல்லை, அது சிங்காசனம். சிங்க கெபி சிங்காசனம். தாவீதுக்கு சிங்க கெபியை தரியு ராஜா காலத்தில் தானியேலுடைய காரியம் ஜெயமான அவனை சிங்காசனத்தை நோக்கி கொண்டு போனது. தேவப்பிள்ளை, யோசேப்புடைய சிறை அல்லது, அது சிங்காசனத்திற்கு போகிற வழி. அது யோசேப்புடைய சிறை அல்ல, அது சிங்காசனத்துக்கு போகிற வழி. தானியேலுக்கு சிங்க கெபி சிறை அல்ல, அது அவனை தேவப்பிள்ளை சிங்காசனத்துக்கு கொண்டு போகிற வழி. அது சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, சிங்க அக்கினி குகை. அக்கினி குகை அவர்களுக்கு சிறை அல்ல, அவர்களை உயர்த்துகிற ஒரு வழி. குகை அல்ல, அவங்கள உயர்த்துகிறது. அக்கினி போன்ற சோதனை அவங்களுக்கு நிறைய சோதனை வந்துருச்சா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் அந்த இடத்துல இருந்து உங்களை உயர்த்துவார். அக்கினி போன்ற சோதனை. யோபு சிறை, யோபுவின் சிறையை பாரு. அந்த சிறையிருப்பிலையும் ஜெபிக்கிறார். 42ஆம் யோபுவின் புத்தகம் 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 42ஆம் 10வது வசனத்தை. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுக்கு சிறை என்ன சிறை? மரணம், நிந்தை, வியாதி, அவமானம், காயச்சொற்கள், கஷ்டம், இழப்பு, மொத்தம் டோட்டல் பேக்கேஜ் எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, எல்லா பக்கம் நெருக்கம், எல்லா பக்கத்தில் நெருக்கம். ஏன் தான் இந்த வாழ்க்கை? ஏன் தான் உத்தமனாக வாழணும்? ஏன் நீதிமானாக வாழணும்? வாழ்கிறத விட போப்பா அப்படி மனசை விட்டுருப்பீங்க. நிறைய பேர் அப்படி தான், எல்லா பக்கம் நெருக்கம் பிரதர். சிலர் வீட்டில் இருக்கிறவங்கள சிறை வச்சுட்டு இருக்கிறான் பிசாசு. அந்த சிறையை நினச்சி நீங்கள் வாடுறீங்க. அந்த சிறையை நினச்சி கலங்குறீங்க. யோபுடைய குடும்பம் முழுவதும் ஒரு சுனாமி வந்தது போல் அடிச்சு கொண்டு போயிடுச்சு. யோபு கலங்குறார். அவருக்கும் வியாதி. மனைவி மட்டும் பார்த்துட்டு இருக்கு. மனைவி மட்டும் அதை பார்த்து தூஷித்து கொண்டிருக்குது. ஏன் அவ்வளோ உத்தமமாக இருந்த, உண்மையாக இருந்த ஆண்டவர் பிள்ளை, ஏன் இயேசு உன்னை கைவிட்டுட்டாரா? இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுற, இவ்வளோ ஆண்டருக்காக வாழ்கிற, ஒன்றும் நடக்கலையா? சிறை. புரியல, ஏன் நடக்குதுன்னு புரியல. இது ஏன் அப்படி வச்சிருக்கார் தெரியல. சிறை. ஆண்டவர் சொல்கிறார், யோபுடைய முன்னில் இருந்த நிலைமையை பார்க்கலாம், பின் நிலைமை கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். இரட்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். அந்த சிறைதான் சாத்தானுக்கு கொடுத்த சவால். நீங்க இருக்கிறீங்க பாரு, சிறையிலும் கர்த்தருக்காக வாழ்றீங்க பாரு,
அது கர்த்தர் சாத்தானு கொடுக்கிற சவால். உங்க வீட்டுல யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நீங்க மட்டும் ஒரு தனியாளா நிக்கிறீங்க பாரு, அது சாத்தானுக்கு கொடுக்கிற சவால். சாத்தானுக்கு கொடுக்கிற சவால். நீங்க மட்டும் தனியா ஜெபிக்கிறீங்க பாரு, நீங்க மட்டும் பரிசுத்தமா வாழ்றீங்க பாரு, நீங்க மட்டும் கர்த்தரை தேடுறீங்க பாரு, அது உங்க குடும்பத்துக்கு சாத்தானுக்கு கொடுக்கிற, உங்க குடும்பத்தை ஆட்டி படைக்கிற சாத்தானுக்கு கொடுக்கிற சவால். யோபு சவால், சாத்தானுக்கு சவால் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இது சிறை அல்ல. தேவ சித்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளையே, இது உனக்கு சிறை அல்ல. இங்கிருந்து தான் உனக்கு சிங்காசனம் வரப்போகிறது, இங்கிருந்து தான் ஒரு சீர்வாழ்வு வரப்போகிறது, இங்கிருந்து தான் உனக்கு ஒரு மகிமை வரப்போகிறது. நான் ஆண்டவருக்காக வாழ்றேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, இந்த ஒரு காரியம் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது, இந்த ஒரு காரியம் என்னை சிறைப்படுத்திடுச்சு, என் குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது. கவலைப்படாதீங்க, இதுல உன் விசுவாசத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். உன் விசுவாசம் பூரணப்படுகிறது, உன் விசுவாசம் பலப்படுகிறது, உன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. சோதிக்கப்பட்ட பின் நீ பொன்னாய் விளங்குவாய். சோதிக்கப்பட்ட பின் உனக்கு மகிமையும் கனமும் உண்டாகும். தேவ பிள்ளைகளே, ஒரு சுமையா கருதிடாதீங்க. இன்னொரு காரியத்தை பாருங்க, பவுலும் சீலாவுக்கும் சிறை. பவுல் 16ஆம் அதிகாரம் வாசித்து முடிப்போம். 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? 23 வாசிங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, இவங்களுக்கு சும்மா இல்லை, சிறை அடி கொடுப்பாங்க. சிறை உள்ள தள்ளுறதுக்கு முன்னாடி என்ன கிடைக்கும்? அடி விடும், செம்ம அடி அடிப்பாங்க, கை காலெல்லாம் அடிப்பாங்க. சும்மா எடுத்தோன்னே சிறைன்னு போயிட்டு இட்டுன்னு போயிட்டு உட்கார வச்சுருந்த சிறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, நிறைய அடிப்பாங்க. இவங்க ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே பண்ணலை, ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க. அநேக அடிகள். உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய அடி விழுந்திருக்கும், அடி மேலே அடி. பிரதர், எழுந்திருக்கவே முடியலன்னு கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார், ஒரு ரட்சிப்பு வரும், ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கொஞ்ச காலம் நில்லுங்க, கொஞ்ச காலம் மூச்சு பிடிங்க, கொஞ்ச காலத்தில் எல்லாம் மாறிடும், கொஞ்ச காலத்தில் அடுத்த லெவலுக்கு போயிடுங்க. இது ஒரு சீசன், உங்களுக்கு வந்திருக்கிற சீசன், பொறுமையா இருக்கிற சீசன், கற்றுக்கொள்ளுகிற சீசன், சீர்படுகிற சீசன், விசுவாசம் ஸ்திரப்படுகிற சீசன், ஒரு அப்சர்வேஷன் பீரியட். இது உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் பீரியட். இந்த அப்சர்வேஷன் பீரியட்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த காலத்துல சத்துருனை வெளியே கொண்டு போயிட்டு கந்தலாக்க பார்ப்பான். சத்துரு இளையகுமாரனை கொண்டு போய் நாஸ்தி பண்ண மாதிரி தேவ பிள்ளைகளை அறிவின் மிகுதியினால் அது மாதிரி சிக்கிக் கொள்ளுவோம். வாசிக்கலாமா? அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஜெயில பொழுது இவங்க இங்க பாத்தீங்கன்னா 30வது வசனத்தை வாசினா, அவர்கள் வெளியே அழைத்து வந்து ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அவங்க பவுலும் சீலாவையும் பார்த்து, ஆண்டவர்மாரே
ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? சிறையில் போட்டவன் வந்து கேட்குறான், எனக்கு விடுதலை வேணும். சிறையில் இருக்கிற உங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, என் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த வேதனையில் இருக்கிறேன், இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லி உங்களிடத்தில் வந்து கேட்பார்கள். விடுதலை உங்களிடத்தில் இருக்கிறது. இரட்சகர் உங்களிடத்தில் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நீ விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆம், இந்த சிறை உங்களை உயர்வை கொண்டு வரும். இந்த சிறை வாழ்வு உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். அதில் முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, முதலாவது இந்த சிறை வந்து உனக்கு தேவ சித்தத்தையும் தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்கும். ரெண்டாவது, இந்த சிறை உன்னுடைய பரிசுத்தத்தையும் உன் விசுவாசத்தையும் பாதுகாக்கும். இந்த சிறை உன்னை மேன்மையான உயர்வுகளை காண செய்யும். இந்த சிறை உன்னை ஒரு தலைவனாய், ஒரு தலைவியாய், சகிப்புத்தன்மை உள்ள ஒரு தலைவனாய், தலைவியாய் உன்னை உயர்த்தும். ஆம் தேவ பிள்ளைகளே, இது ஒரு சுகமான சுமைதான் தவிர உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுறுங்கள். ஆம், உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. செபிப்போம்மா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் ஒரு விஷயமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற பலவிதமான சிறைகள், ஆண்டவரே, ஆவிகளால் எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற சிறைகளை கர்த்தர் அது அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்கும்படியாய், அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினீர். யோபுடைய சிறையிருப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிச்சீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் பலப்படுத்தும். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். மக்களை இந்த நாள் முழுதும் நடத்தும். ஆண்டவரே, அவங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நீங்கள் எல்லாரும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வாதம் எல்லா சோதனைகளிலிருந்து விலக்கி காத்தருளும் ராஜா. உம்முடைய சித்தம் அவர்களுக்குள்ளே நடக்கட்டும். பரிசுத்தம் அவர் வாழ்க்கையில் நடைபெறட்டும். இந்த நாளில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய் சகலவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவானுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், பழக்க வழக்கம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். God bless you. Praise the Lord.